பாட்டுதாங்க. பாட்டு பாடும் போது எப்பவுமே ஒன்று மகிழ்ச்சியா பாடணும் பைபிள் சொல்லுது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுது. பக்கத்துல யாராவது சோகமா இருந்தாங்கன்னா பாருங்க, சோகமா இருந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறாங்களாம். அப்பா பக்கத்துல பார்த்து யாராவது சோகமா சொல்லிட்டு சோகமா இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறாங்களாம். அதுக்கான ஊழியத்துக்கு பயன்படுறதுக்கு தேவைகளுக்கு இருக்குதா, அதனால ஃபைன் போடுறாங்களா, அதனால கொஞ்சமாவது பிரிச்சு பாடிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். இல்லைங்க ஆமென், அப்படியெல்லாம் இல்ல. ஆமென். ஏன் இதை சொல்ல வரேன்னா, தேவனை மகிழ்ச்சியா ஆராதிக்கணுங்க, ஆண்டவரை முழு பலத்தோட ஆராதிக்கணுங்க. வெளியே எங்கெங்கயோ போய் என்னென்னவோ எக்ஸைட்மெண்ட் சொல்லி என்னென்னவோ பண்றாங்க. பாவம் அந்த ஜனங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒன்று, அவர் சமூகத்துலதான் பேரானந்தம் இருக்கு. ஆமென். அவன் சமூகத்துல வல்லமை இருக்குங்க, அவன் சமூகத்துல ஜீவன் இருக்குங்க, அவன் சமூகத்துல ஆரோக்கியம் இருக்குங்க, அவன் சமூகத்துல நமக்கு தேவையான சகல காரியங்களும் தேவன் வைத்திருக்க அந்த சமூகத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா பாட போறோம். சேர்ந்து பாடலாமா? இந்த பாட்டை கம்மியிலே கூட சேர்ந்து பாடுறீங்களா? அப்படியே ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? நன்றி அப்பா, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடை வராது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? எங்க கர்த்தர் தடை வராது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது. சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தேவனா நான் உயர்வேன், கேட்கிறேங்க, தேவனா உயர்வேன், தேவனா நடக்கும் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரு, நான் மனம் தளர்ந்த போது என்றாரு, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரு, நான் மனம் தளர்ந்த போது இதன் கொள் என்றாரு. கர்த்தரின் அருகில் நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரு. கர்த்தரின் அருகில் நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரு. என் தேவனா, என் தேவனா, என் தேவனா, நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து, சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம கண்கள் எல்லாம் பார்க்கும் போது இவங்கெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு ஏளனமான பார்வை இருந்திருக்கலாம். நீங்க எல்லாம் வாழ்க்கையில எப்படி உருப்படுவீங்க அப்படியெல்லாம் பார்த்த காரியங்கள் நாட்கள் உண்டு. ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்க கடந்து வந்த அந்த லைஃப் ஜேர்னில பல விஷயங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருப்பீங்க. ஆனா வார்த்தை சொல்லுகிறது போல, உங்களை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நலனும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன் இத்தனை வருஷம் நான் சந்திச்ச சவால்கள், இத்தனை வருஷம் நான் சந்தித்த போராட்டங்கள், இத்தனை வருஷம் நான் ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளத்தையும் ஏன் பலத்தால கடனை, ஏன் தத்துவத்தால அதை ஜெயிச்சேன்னு சொல்றவங்க அல்லேலூயா. இத்தனை வருஷம் லைஃப் ஜேர்னில நான் சந்திச்ச போராட்டம், பிரச்சனை, நான் சந்தித்த எல்லா நெருக்கமும் என் பலத்துல நான் கடந்தேன், என் ஸ்பெண்ட்ல நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா. யாருமே இல்லை. ஆமென். ஏன்னா அவன் தான் பலன் தந்தார். ஆமென். அவன் தான் தத்துவத்தை பெருக பண்ணான், அவன் தான் ஞானத்தை தந்தார், அவன் தான் சரியான வேதத்தை ஆலோசனை தந்தார், அவர் தான் இதை பண்ணாத, இதை பண்ணி இப்படி போகாத என்று அழகா கைட் பண்ணார். ஆமென். வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க. இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தெரியுங்களா? நீங்க ஆண்டவர், உங்க ஆண்டவருங்க, உங்க ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்தணும். ஏதோ நாங்க பாடுறோம், சரி அதே பாடுறாருப்பா கூட சேர்ந்து சும்மா ஒரு வாயாசிக்கலாம் அப்படின்னு இல்லைங்க. உங்க ஆண்டவருங்க, உங்களை நடத்தின ஆண்டவருங்க, உங்களை காப்பாத்தின ஆண்டவருங்க, உங்களை பாதுகாக்க ஆண்டவருங்க. எந்த மனுஷன் முன்னாடி நீங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க அதே மனுஷன் முன்னாடி உங்களை வாழ வைக்கிற ஆண்டவருங்க, அதே மனுஷன் முன்னாடி உங்க தலையை உயர்த்துற ஆண்டவருங்க. அந்த ஆண்டவரை நாம இப்படி பாடணுன்றதுக்காக பாடினேன். எப்படிங்க சேர்ந்து பாட போறோம். இந்த வரியை நீங்க, அதாவது நான் இன்னைக்கு விடுற மாதிரி இல்லை, நீங்க பாடுற வரைக்கும் நான் விடுற மாதிரி இல்லை. ஆமா, நீங்க மகிழ்ச்சியா தேவனை மகிமைப்படுத்துற வரைக்கும் நான் விடுற மாதிரி இல்லை. பாருங்க,
பாடல் சொல்லுது, யாரால? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்டு. அது ஒரு சின்ன எக்ஸசைஸா பண்ணலாமா? என் தேவனால் நான் உயருவேன் அப்படின்றவங்க இந்த சைட்ல இருக்கிறவங்க, இந்த சைட்ல இருக்கிறவங்க, எனக்கு ரைட் சைட்ல இருக்கிறவங்க, அதாவது இந்த பக்கம் இருக்கிற அண்ணா மாதிரி அக்கா மாதிரி, என் தேவனால் நான் உயருவேன். அடுத்தது, என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் உயருவேன், என் தேவனால் பெருகுவேன். அந்த ரெண்டாவது, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பண்ண போறோம். ரெடிங்களா? ரெடிங்களா? அந்த சைடு நிச்சயம் நடக்கும். பாருங்க, அண்ணா மாதிரி இவ்வளவு ஷார்ப்பா யாரும் சொல்ல முடியாது பாருங்க. இந்த பக்கம் பாடுவாங்க, என் தேவனா பாடுவாங்க, என் தேவனா பெருகவே அந்த பக்கம் பாடுவாங்க. ரெண்டு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாமா? பண்ணலாங்களா? பண்ணாங்களா? நாங்க யூஸ்வலா நாங்க பள்ளி கல்லூரிக்கெல்லாம், ஸ்கூல் மிஷன், சர்ச்ல எல்லாம் போவோம். இப்பயா கேட்போம், ஆர் யூ ரெடி அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓ எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன் அப்படின்னா நாங்க ரெடிப்பா. எதுக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு. எதுக்கு? இதுவரை எங்களை ஜீவன தந்த தேவனை உயர்த்துகிறதுக்கு. ஆமேன். சரி பண்ணுவோம். ஆர் யூ ரெடி? அவங்களோட நீங்க சூப்பரா பண்றீங்களா? எப்பா கலங்குறீங்க? ஆமேன். அதாவது 90 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் பைபிள் சொல்லுது. உங்களெல்லாம் பார்த்தா அதாவது யூத் மாதிரிதான் இருக்கிறீங்க. ஆமா, நீங்க பண்றதோ, நீங்க செய்யறதோ, எடுக்கிற முயற்சியோ, நீங்க ஓடுறதோ, ஓடியாறதோ, கர்த்தரை ஆராதிக்கிறது அழகா இருக்குதுங்க. ஆமே, அந்த தேவ நாம மகிமை பாடலாமா? கர்த்தர் செய்ய நினைக்கிறது என்ன பண்ணோம்? என் தேவனால் வரும்போது யார் பாடினாங்க? இந்த சைட்ல இருக்கிறவங்க. என் தேவனால் நான் பெருகுவேன்றவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க. நிச்சயம் நிச்சயம் நடக்கின்றத நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போறோம். சரிங்களா? கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இந்த 90th இயர் ஆனிவர்சரியில கர்த்தர் அப்படியே ஊழியத்தும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் செய்யட்டும். ஆமென். விசுவாசமா பாடலாமா? நன்றியப்பா என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடை வராது. என் தேவனை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடை வராது. என் சொல்லுங்க, என் தேவன் அதை பார்க்கும். அடுத்தவரை, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரு. நான் கண்டித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரு. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரு. நான் இருக்கிறேன் என்றாரு. கத்தருங்க கண்டுபிடித்து, நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிட என்றாரு. கத்தருங்கள் கண்டுபிடித்து, நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிட என்றார். என் தேவனா, என் தேவனா, என் தேவன் என்னுடைய வார்த்தையா சொல்றேங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்த கண்கள் எப்படி பார்த்துச்சு தெரியல. ஆனா இனி வர நாட்கள்ல உங்களை பார்க்கிற கண்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்வில் விளங்க செய்யட்டுங்க. ஆமென், ஆமென். வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் ஒரு காரியத்துல ஸ்பெஷலிஸ்டுங்க. நேற்று இங்க சாட்சி சொல்லும் போது அண்ணா சொன்னாங்க, ஆண்டவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா ஜீரோவை ஹீரோ ஆக்குறத ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். ஆண்டவர் யாருன்னா இல்லாத ஒன்றை இருக்கிறத போல அழைக்கிறவர். ஆமென். பைபிள்ல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்றாராம்? அவர் சீர்படுத்தி, திறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டுமா உங்களுக்காக? எரேமியா 30வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுதுங்க,
இந்த கூட்டத்துக்காக நான் பர்சனலா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தினார். அதுக்கு ஏற்றபடிதான் இந்த பாடலும் இருக்கு. நம்ம சேர்ந்து பாட போறோம். வாசிக்கும் போது எரேமியா 30வது அதிகாரத்துல அந்த 16வது வசனத்துல இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேங்க. இப்படி வேதத்துல வாசிக்கிறோம், மன்னிக்கணும் 18ஆம் வசனத்துல இருந்து இல்ல 17ல இருந்தே வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபனுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் கூடி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமை அடைவதில்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம குறுகி போக பண்ணுகிறவர் அல்ல, நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை அதாவது நிலை நிற்க பண்ணுகிற ஆண்டவர். பாடல் புத்தகத்துல நேரம் இல்லைன்னா ஒரே ஒரு பாட்டை நம்ம பாட போறோம். பாடி அப்படி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? சாங் நம்பர் 3 நம்ம சேர்ந்து பாடுவோம். பாடி அப்படி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் ஒரே ஒரு வரி வரும்போது முடிஞ்சா இருக்கிற இடங்கள்ல நம்ம எழுந்து நின்று அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி நம்ம அண்ணா கிட்ட கொடுத்துடலாம். அப்படியே இந்த வரிகள் ஒரு வரியை நம்ம பாடிடலாம், ஒரு ஸ்டான்ஸா. அதன் பிறகு நம்ம நின்று அப்படியே ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். நன்றி அப்பா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். தேனாக வாய்ப்பில் நாமும் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. தேனாக வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. சீர்படுத்துவார், சிதப்படுத்துவார், படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், படுத்துவார், படுத்தி நிலை நிறுத்துவார். உங்கள் நிறுத்துவார், நிலை நிறுத்துவார். இல்லாமல் செய்வேன் சொன்னோர் போல் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். கொஞ்ச கால கண்ட பாடுகள் பணி போல குருவி போகும். கொஞ்ச கால கண்ட பாடுவே பணி குருவி போகும். கஷ்டங்கள் எல்லாமே மாறும், கஷ்டங்கள் எல்லாமே மாறும். ஒரு நன்மைகள் நம்மை சேரும், ஒரு நன்மைகள் நம்மை சேரும். சீர்படுத்துவார், சீரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், சீரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சில நிமிஷம் அப்படி நின்று அந்த நான் உணர்றேன். தேவ பிரசன்னம் இந்த காலை வந்து நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல மூடிக்கொண்டிருக்கிறது நான் உணர்றேன். ஏன்னா பைபிள தான் சொல்லுது, அவர் நாமத்துல 2-3 பேர் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது
அவர் வந்துடுறாராம். வாய்களை திறந்து எங்களை சீர்படுத்துகிற தெய்வம், எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, எங்களை புதிதாக்குகிறது, எங்கள் காரியங்களை செவையாக்குகிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உண்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீங்க ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை பற்றி துதிக்கலாமா? உண்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே, எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே, எங்க கேடயமே, எங்க கோட்டையே, எங்க துரியமே, நாங்க நம்பி இருக்கிறவரே இருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. நேரங்காலனால இந்த ஒரே ஒரு கோரத்தை மாறி நம்ம பாடி அப்படியே ஆண்டவர் உயர்த்தி அடுத்த காரியங்களுக்குள்ள போலாம். நன்றி அப்பா. மறவாமல் நினைக்கிறையா மனதார நன்றி ஓ மறவாமல் நாம மட்டும் மகிமைப்படட்டும். மூலம் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உங்கள் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். கர்த்தர் உங்களை வழிநடத்தினார். நேற்று கூட பரமேஸ்வரன் சொல்லும்போது ரொம்ப அருமைன்னு சொன்னாங்க. நாங்க ஒண்ணுமே இல்லாம ஹீரோவா இருந்தோம், ஆனா கர்த்தர் எங்களை ஹீரோவா மாத்தினார். எங்களுடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் மீண்டுமாக எங்களுக்கு இரட்டத்தனையாய் தந்து ஆசீர்வதித்தார்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. உங்கள் மத்தியிலும் உலாவி உங்கள் தேவனாயிருப்பாராக. இப்பொழுதும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கும்படியாக மாதவகுமார் சகோதரன் அவர்களை அழைக்கிறேன். இல்லாட்டி நம்ம யாரை வச்சு பெரிய கவலையாக இருந்தது. அதற்கு பிறகு நான் முழுமூச்சாக நான் எப்படியாவது இங்க ஆட்களை கண்டுபிடிச்சணும்னு சொல்லி செயல்பட ஆரம்பிச்சேன். யார் யாரெல்லாம் திருச்சியில இருந்து வராங்க, தஞ்சாவூர்ல இருந்து வராங்க, ஒருத்தரையும் கூப்பிடுறேன். எங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள், ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ் யாரோ வந்தாங்கன்னா உடனே இந்த இதுல திடீர்னு ஒரு கூட்டத்துல ஒரு பொண்ணு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்பாள்ல, அது மாதிரிதான் உங்க ஊர்ல இருக்கிற எல்ஐசியில விசுவாசிகள் யாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படியே ஒருத்தரையா நான் விடாம கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு அவங்க என்கிட்ட பேசுறது கிடையாது. அதெல்லாம் நிறுத்திட்டாங்க.
அதோட சரி ஸ்டாப் ஆகி போச்சு. நான் ரொம்ப மனசு துக்கமாகி போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில் நான் ஆண்டவர்கிட்ட தான் சரணடைஞ்சேன். ஆண்டவரை என்னாலான முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. இனிமே நீங்க தான்ப்பா இதுல ஏதாவது காரியம் செய்யணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வந்து பேதுரு சொன்னார் இல்லையா, ஐயரே ராம் முழுதும் நாங்கள் பிரயாசம் போட்டும் ஒன்றும் அவருடைய வாக்கியம் அவற்றை நான் இந்த காரியத்தை ஒப்படைத்து பார்த்தா அதுக்கு பிறகுதான் ஆண்டவரை செயல்பட ஆரம்பிச்சாரு. ஒரு பாடி டீம் ஜோனல் ஆபீஸ்ல இருந்து தஞ்சாவூர் டிவிஷனுக்கு அனுப்புறாங்க. அதுல ஒரு அன்பு சகோதரர் பிள்ளை அதுல வர்றாங்க. சேர சொல்ல விரும்பல, வர்றாங்க. வந்து தஞ்சாவூர் டிவிஷன்ல அவங்க வந்து ஒவ்வொரு ஊரா போறாங்க, ஒரு சிற்றூரக்கா போறாங்க. எங்க இதுக்கு போறாங்க, பெரம்பலூர் போறாங்க, அரியலூர் போறாங்க, துறையூர் போறாங்க, மயிலாடுதுறை இப்படிலாம் போய் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் கேட்டு இங்க யார் வந்து இதுல வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க கேட்டு என்கிட்ட வந்து நம்பர்லாம் வாங்கி எனக்கு அனுப்புனாங்க. நாங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டோம், பேசணும். இப்படியாக வந்து ஒவ்வொருத்தையும் நான் பேசி பல நம்பர்களை வாங்கி நண்பர்களாக்கி கொண்டோம். அப்பதான் வந்து ஒரு ஆண்டவருடைய செயல்பாடு நான் அந்த வசனத்துடைய முன் வசனத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி படைகளை. அந்த நான் வந்து கரையில் நின்றுகிட்டே நான் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கேன். திருச்சி தஞ்சாவூர்லயே கிடைக்கும். நம்ம ஆழத்துல போயிருந்திருக்கோம், போய் அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் நான் போயிருந்திருக்கோம். இப்போ அங்க நான் முயற்சி பண்ணலை. இங்க கிடைக்கும் சொல்லி சிட்டிஸ்லயே கிடைக்கும் நினைச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். அவரும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆழத்துக்கு போய் வலைகளை போடுங்கன்னு தான் சொல்றாரு. பேருக்கு போய் நான் வலையை போடுகிறேன்னு தான் சொன்னான். அதனாலதான் மீன் நிறைய மீன் ஆகிட்டு வலை கிழித்தக்கதாக மாறி போயிடுச்சு. சொன்ன மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி நிறைய வலைகளை போட்டுருந்தாங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு சிரமம் வந்திருக்காரு. ஒரே வலையை போடுறேன்னு சொன்னதுனாலதான் அந்த அது மொத்தம் இன்னைக்கு வந்து இந்த காரியத்தை பல பேரோட அறிமுகம் கிடைச்சு அநேகர் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் சந்தோஷமா நான் இந்த நேரத்தை சொல்லப்பட்டிருக்கோம். செந்தைக்கொஸ்தை நாள் வந்த போது அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், வானத்திலிருந்து சருதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. இப்ப அவங்க போது அவங்க ஏதாவது போடல, அங்க வந்து எதுவும் பாட்டு பாடுங்க ஊழியர் பண்றதுக்காக இப்படிலாம் போடல. அவங்களுக்கு ஒருமனப்பட்டு வந்திருந்தாரு. இப்போ ஒருமனம் இருக்கிற இடத்துல நறுமணம் இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு அவங்க என்ற 4 எழுத்து கொடையின் கீழே நாம் இங்க ஐக்கியமாகி வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இயேசு என்ற 3 எழுத்து நாமத்தின் நிமித்தமாக நாம் இங்க கர்த்தர் இந்த இடத்துல நம் மத்தியிலே உலாவுகிறார், ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை நான் எபிரேயர் 11:13 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதில்லை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நீரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறிச்சுன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் நம்முடைய நாட்களிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு எந்த விதமான ஒரு கோபம் இல்லாத இடத்துல, இன்னைக்கு நம்பிக்கை என்ற ஒரு இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். அவனுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்றாரு. உனக்கு வந்து கடற்கரை மணலத்தினையான சந்ததியை கொடுப்பேன், ஒரு வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி உனக்கு உண்டாக்குவேன், உன் சந்ததியில் கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த காரியம் வந்து ஆபிரகாம் காலத்தில் நிறைவேற்றப்பட்டதா இல்லை. அவனுக்கு வந்து சந்ததி கொடுத்தார், ஒரு ஈசாக்கை கொடுத்தார் என்பதை நான் பார்க்கிறோம். ஆனா அவங்க கடற்கரை மண்டலத்தை போல பெருகினதை அவன் பார்க்கல, கானான் தேசத்தை சுதந்திரத்துக்குள்ளதான் பார்க்கல. ஆனா அந்த காரியம் ஈசாக் காலத்தையும் நிறைவேறல, யாக்கோபின் காலத்தையும் நிறைவேறல, அதுக்கடுத்து யோசேப்பு காலத்திலையும் கூட நிறைவேறல. அவனால அதை பார்க்க முடியல. ஆனால் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசத்தை அணைத்து கொண்டு அவன் அதை அறிக்கை எடுக்கிறான். அதனால என்ன ஆச்சுன்னா, பிற்காலத்துல அவனுடைய சந்ததியார் பூமியை சுதந்திரத்துக் கொடுத்த
கோப்பே இல்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் நாங்கள் 2006ஆம் ஆண்டு மதுரையிலே ஒரு சிறு மதுரையில மாத்திரம்தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம். மதுரையில இது வந்து அங்க இருக்கிற என்னோட கூட இருக்கிற விசுவாசிகள் அவங்க ஆண்டவர்களை நல்லா நிலைநிறுத்தப்படணும். நம்ம பக்கத்துல இருக்க கூட வேலை பார்க்கிற சகோதர சகோதரிகள் அவங்க ரட்சிக்கப்படணும். அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய கூட வேலை பார்க்கிறவங்க இல்ல யாராவது சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் போய் ஆலயத்துல போய் அவங்களால தொழுது கொள்ள முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு நம்ம இங்க நடத்துகிற வீட்டு கூட்டங்கள் மூலமாக அவங்க வந்து ரட்சிக்கப்ப இன்னும் அதிகமாய் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவர்களை வளரவும் ஒரு போப் கிடைக்கும் சொல்லி அந்த ஊழியத்தை சிறு தான் எங்களுடைய விஷயம் அவ்வளவுதான் இருந்தது முதல்ல. ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. உண்மை நிச்சயமாக இது வந்து ஒரு அடுத்தடுத்த கிடைகள்ல மதுரையில ஸ்தாபிக்கப்படணும். அது மாத்திரம் இல்லை, மற்ற டிவிஷன்ஸ்லையும் ஸ்தாபிக்கப்படணும். ஆண்டவருக்கு சித்தமான ஒரு நாட்கள்ல சவுத் இந்தியா முழுதும் அல்லது இந்தியா முழுதும் வந்து பரவ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. பட் அது வந்து ஒரு பெரிய ஆசை. அது வந்து நிறைவேறுமாங்கிறது எனக்கெல்லாம் ஒன்றும் அந்த நேரத்துல தெரியாது. நிச்சயமா அது வந்து இப்படி நிறைவேறுமா அப்படிங்கலாம் தெரியாது. அப்போ ஒரு சிறுசா ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான் உண்டு. ஆனால் கர்த்தர் அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு எந்த நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க அங்க நம்மை தூண்டி விட்டாரோ அந்த காரியம் நிறைவேறத்தக்கதாக இன்றைக்கு என் கண் முன்னால இத்தனை டிவிஷன்ஸ்லயும் இருந்தும் எல்லா டிவிஷன்ஸ்லயும் இது ஸ்தாபிக்கப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. இன்றைக்கு வளர்ந்து பெருகி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துல இருந்தும் இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷம். அது மாத்திரமல்ல, ஒரு ஆந்திரா தெலுங்கானா இந்த இடத்துலயும் அவங்க வந்து அங்கே நம்மளுடைய எல்ஐசி பீப்பிள் அவங்க வந்து ஒரு ஃபெலோஷிப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா 3 பேரும் இணைந்து ஜெபத்தில் ஈடுபடுகிறோம். வருகிற 30ஆம் தேதி 5வது சனிக்கிழமை, ஒவ்வொரு 5வது சனிக்கிழமையும் சாயங்காலம் 6 மணிக்கு ஆன்லைன்ல இந்த 3 மாநிலங்களும் இணைந்து இந்த கூடுகையை நடத்துறோம். ஆன்லைன் கூடுகை நடத்துறோம். இப்ப பாக்கி இருக்கிறது கேரளாவும் கர்நாடகம் தான். இது வந்துட்டு சவுத் இந்தியா கவர் ஆயிடும். அப்ப ஒரு சின்ன பொறி அற்பமான ஆரம்பமா இருந்த காரியம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து இன்னைக்கு ஏறக்குறைய சவுத் இந்தியால ஒரு 60% 70% வந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு நிறுவனர் என்ற முறையில எனக்கு மிகுந்த செழிப்பு. ஈன்ற பொழுதில் திருதிவக்கும் தன் மகனை சான்றோர் கட்ட தாயின் சொன்ன மாதிரி எனக்கு நிச்சயமாக இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு என்ன காரணம் வச்சாரு. ஆபிரகாம் தன் மகனை மட்டும்தான் பார்த்தான். அதுக்கு பிறகு மற்ற இதெல்லாம் அவனால இது பண்ண முடியல. காரியங்கள்லாம் அவனால வாசத்தை பார்க்க முடியல. ஆனாலும் இந்த காரியத்தை பொறுத்த என்னால இந்த அளவுக்காவது பார்க்க முடியுது, சந்தோஷம். இன்னும் வரும் நாட்கள்ல இது வந்து சவுத் இந்தியா ஃபுல்லா பரவலாம், முழுவதும் பரவலாம், இன்னும் ஆல் இந்தியா ஃபுல்லா பரவலாம். அது பார்க்கறதுக்கு எனக்கு ஆண்டவர் வந்து வாழ்க்கை வைத்திருக்கிறாங்க. ஆனா இதை பார்க்கறதுக்கு ஆண்டவர் என்னை கூட வச்சிருக்கிறாங்க போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலையில இந்த அருமையான கூடுகையில வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்துல நமது மத்தியிலே சிறப்பான ஒரு ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிற அருமையான அண்ணன் பிரின்ஸ் அண்ணன், அதுபோல எல்லாம் ஆலோசனையினாலும் வழிகாட்டுதல்னாலும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறேன். வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு ஒரு கர்த்தரா இருந்து இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்துகிற இந்த மாநில தலைவர் சகோதரர் வில்லியம்ஸ் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் இருந்து அநேக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அநேக டிவிஷனல் லெவல்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறீங்க. தேர்தல் உறுப்பினர்கள் வந்திருக்கிறீங்க. மற்றும் நம்முடைய நண்பர்கள் மற்றும் போதகர்கள், ஊழியர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கொள்கை முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து இதை ஆசீர்வதிப்பாங்க. எல்லா துதிகரமையும் எல்லாம் ஆண்டவருக்கே செலுத்துகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வரோம். வந்து டெய்லி நைட் 8:30 to 9 முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் தனியாக இது பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டேஜ் நடக்கும். அது 1 hour நடக்கும். 8:30 to 9:30. நல்ல ஒரு ராஜசேகரன் ஒருத்தர் ஒரு பிளஸிங் மிஷினரியா இருந்து அப்புறம் நல்ல வேத அறிவு தனியாக ஸ்பெஷலாக படிச்சுட்டு வந்து கிரமமாக நடத்தினார். ஆல்மோஸ்ட் ஒரு எல்லாத்தையும் முடிச்சுட்டார். பெரிய கிருபை.
முதல்ல சங்கீதம் ஆரம்பிச்சார், அப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு, அப்புறம் ஓல்டு அது முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் வேறாம புருஷன் தலைப்புல ஒன்று ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அமெரிக்காவில் அவர் நாட்டு இதுக்காக கல்வி வாங்கி குழந்தை பிறந்தனால ஹெல்ப் பண்ண போனது. நல்லா இருப்பார். அவர் வந்து ஜூடோ மாஸ்டர் கூட நல்லா ஹெல்த்தியா இருப்பாரு. அவர் கைட் சொன்னா நம்பவே முடியாது, அவ்வளோ ஆக்டிவா இருப்பாரு. ஆனா அங்க என்னமோ தெரியல, ஹார்ட் அட்டாக்ல அமெரிக்கால இறந்துட்டார். அது எங்களுக்கு பெரிய இழப்பு தான். ஆனா கர்த்தருடைய கிருபையில இப்போ லிலி சிஸ்டருடைய பிரதர் வந்து இப்போ அவரும் பிஎம்ல இருந்தது, ஐசிஜிஎம்ல இருந்தது, அவர் இப்ப நடத்தி கொண்டு இருக்கிறார். அதே 8:30 to 9:30. எதுக்கு இதை சொல்றேன்னா, தயவுசெய்து முடிந்தவர்கள் இந்த 8:30 to 9 ப்ரேயருக்கு ஜென்ஸுக்கு தனியா, லேடிஸ் மார்னிங் தயவு காமிங்க. ஏன்னா 300 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்ல ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 300 கிராஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தஞ்சாவூர் டிவிஷன் சேர்த்தா அது இன்னும் போயிட்டே போயிட்டு இருக்குது. ஆனா கலந்து கொள்கிறவ நான் எதிர்பார்க்கிறேன்னா, ஆண்டவர் சொல்லு 10ல் ஒரு பங்காவது இருக்கக்கூடாதான். 6 பேர் இல்லாட்டி 5 பேர் இல்ல 10. அதுவும் பைபிள் ஸ்டடியில பார்த்தா ரொம்ப பிரதாபமா இருக்கு. அவ்வளவு 1 ஹவர்ல பார்த்தீங்களா, அவ்வளவு அருமையா. நம்ம சர்ச்சஸ்ல எல்லாம் அப்படி மெசேஜ் எல்லாம் கேட்க முடியாது. நல்ல திறமையான நல்ல பைபிள் நம்ம நல்ல நீங்க கலந்து கொள்ளாதான் அதனுடைய அருமை தெரியும். நான் சொல்ல புரியாது. தயவு செய்து செவ்வாய்க்கிழமை மட்டும் 8:30 to 9:30 இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வேதத்தை அறிய அறிய நம்ம உண்மை பெருகும். பாடல் பெருகிற மட்டும் இல்ல, உண்மையாலுமே பெருகும். வேதம் தான் முக்கியம். தயவுசெய்து வியாழக்கிழமை மட்டும் என்ன பண்ணுவோம், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் கம்பைண்டா 8:30 to 9 நடக்கும். அதுலயும் கலந்துக்குங்க. வெள்ளிக்கிழமை ஒர்ஷிப் 8:30 to 9. அது வந்து ஜென்ட்ஸ் தனியா லேடிஸ் நடக்கும். புதன்கிழமை வந்து திங்கக்கிழமை என்ன பண்ணுவோம்னா, வரும்போது நாளைக்கு மாசம் இந்த 3+3 வந்து இப்ப என்ன பண்ண போறாங்க, விற்க போறாங்க. பிஜேபி என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. அவங்க தன்னுடைய டெவலப்மெண்ட் நல்லா தெரியும். நல்ல திட்டங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசு புதுசா இந்தியாவில் உள்ள அனைத்து ஏஜென்ட்ஸும் என்ன பண்ணணும், எப்படியாவது ஒரு பாலிசி கொண்டு வரணும். அதனால என்னாச்சுன்னா, அந்த குவார்டர் பாத்தீங்கன்னா மறுபடியும் என்னாச்சு, அந்த ஃபைனல் குவார்டர்ல தலைவியா அப்போ ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த நிலைமை மாறணும், ஜெபம் பண்ணணும். டெய்லி ஜெபம் பண்ணுவோம். தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம குழுல சொன்னேன்ல, திங்கள் டு மண்டே ஃப்ரைடே நடக்கிற கூட்டத்தை ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் செகண்ட் சாட்டர்டே என்ன பண்ணுவோம், எல்லா டிவிஷன்ஸும் சேர்ந்து ஃபாஸ்டிங் பிரேயர் 10 to 12. நல்ல ஒர்ஷிப் இருக்கும், நிறைய ஜெபம் இருக்கும், நல்ல சாலிடா ஒரு மெசேஜ் இருக்கும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய அங்கே பயன்படுத்துவார். அதே இது 4th சாட்டர்டே 10 to 12 இருக்கும். ஆனா அது வந்து இண்டிவிஜுவல் டிவிஷன், அவங்க எங்க ரொம்ப சூஸ் பண்றாங்க வைப்பாங்க. மதுரையில மாதகுமார் வீட்டில் நடக்கும். 10 to 12 முடிஞ்சு அவர் நல்ல கன்சியஸ் லஞ்ச் வேற கொடுப்பாரு, அதையும் சாப்பிட்டு வருவோம். மெட்ராஸ்ல அண்ணன் வில்லியம்ஸ் அவங்க டீம் நல்ல டீம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல வேண்டாம், நம்ம 5 வீட்டுகளை வரிசையா வைக்கிறோம் சொல்லி என்ன பண்றாங்க, எல்லார் வீட்லயும் வச்சாங்க. அது மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால ரொம்ப சந்தோஷம். இப்ப அதுவும் பெரிய இப்போ தஞ்சாவூர் டிவிஷன் கண்டிப்பா இங்க ஒரு பிரான்ச் ஆயிடுச்சு, உருவாக்கிடுச்சு. அதுலயா சொல்லுங்க, கண்டிப்பா ஆயிரும். நீங்க மதியானம் லஞ்ச் முடிஞ்சோடனே வில்லியம் சொன்ன உங்களோட பேசுவாங்க. கண்டிப்பா உருவாயிடும். இப்படிதான் நம்ம நிறுவனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஸ்தாபனம் இன்சூரன்ஸ் செக்டார் ப்ரேயர் ஃபெலோஷிப்னு வச்சிருக்கிறோம்.
டிவிஷன் தனியா இருக்கு. டிவிஷன்ல தனியா சொல்லும்போது தனி கமிட்டி இருக்கு, அவங்க இருக்காங்க நடத்துறாங்க. அதனால இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கலந்துக்குங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேக்சின்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணாம கண்ணில் வச்சு வாலிபர் சிறப்பு ஆராதனை கொள்கை, வாலிபர் தம்பிகளுக்கு கொள்கை, வாலிபர் தங்களுக்கு கொள்கைகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 13ஆம் பக்கமா 10 சூத்திரம். சரி, பேஜ் நம்பர் 4 நினைக்கிறேன். ஓகே, சரி. இதுல விழுகல, இதுல பிரிண்ட் விழுகல.